தமிழ்நாட்டிலேயே மிக கடுமையான மலைப்பயணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வெள்ளியங்கிரி மலைப்பயணம் தாங்க. இந்த வருஷத்துக்கான வெள்ளியங்கிரி மலைப்பயணம் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 31 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வனத்துறை அனுமதி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பதிவில் நம்ம 7 மலை ஏறி வெள்ளியங்கிரிக்கு தாங்க போக போகிறோம். இந்த மலைப்பயணம் ஏன் அவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 7 மலைகளை நம்ம தாண்டி போகணுங்க. ஒவ்வொரு மலையுமே ஒவ்வொரு இயல்பை கொண்டது. ஒவ்வொரு மலையிலையுமே ஒவ்வொரு மாதிரி கிளைமேட் இருக்குங்க. 7வது மலை ரொம்ப குளிரும், அடிவாரத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மலையில் காற்றே சுத்தமாக இருக்காது, ஒரு மலையில் சிலு சிலுன்னு காற்று வீசுங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெள்ளியங்கிரி மலைக்கு எப்படி போகணும், பஸ்ஸில் போகிறவங்க எப்படி போகணும், மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த 3 வருஷத்துலேயே வெள்ளியங்கிரி மலை ஏறி 30 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவசரம் தாங்க. தயவு செஞ்சு இந்த மலை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக மலை ஏறுங்க. இந்த பதிவில் நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். எப்படி பொறுமையாக மலை ஏறிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கீழே வரணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் மலை ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெள்ளியங்கிரி மலை ஏறின அனுபவத்தை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 மலை ஏறி சாமியும் கும்பிடலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பல சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளியங்கிரி மலை அடிவாரமான பூண்டிக்கு போகிறதுக்கு காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து 4:50 மணிக்குங்க. நாங்கள் சரியாக 4:30க்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம். 5 மணிக்கு தான் பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸு 5:10க்கு எடுத்துச்சுங்க. சரியாக 6:40க்கு எங்களை மலை அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்கங்க. டிக்கெட் 60 ரூபா வாங்கினாங்க. மலை அடிவாரத்திலேயே உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாங்க. ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம்தான். நான் வீட்டிலேருந்து வரும்போதே கேரட்டு, ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட் எல்லாமே கவரில் இல்லாமல் ஒரு இலையில வச்சு பொட்டலை மாதிரி கட்டிட்டு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்த உடனே நேராக மலை ஏற ஆரம்பிச்சிடலான்னு மலை அடிவாரத்திலேயே மூங்கில் குச்சி விற்பாங்கங்க. ஒரு குச்சி 30 ரூபா. நீங்கள் காசு கொடுத்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மலை ஏற ஆரம்பிக்கிற இடத்துல கீழே மேலே ஏறிட்டு வந்தவங்க குச்சி நிறையா போட்டிருப்பாங்க, அதுலேயும் எடுத்துக்கலாங்க. சொந்த வாகனத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே கார் பார்க்கிங்கும் இருக்குது, பைக் பார்க்கிங்கும் இருக்குது. ஃப்ரீ தான், அங்கே நிறுத்திக்கலாம். லாஸ்ட்டு 3 வருஷமாக வெள்ளியங்கிரி மலை ஏறி 30க்கும் மேற்பட்டவங்க இறந்ததுனால மலை அடிவாரத்திலேயே மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாங்க. மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது. மலை ஏற முடியாதவங்களுக்காக இங்கே வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா கோயில் சாத்தியிருந்தாங்க. சரி, திரும்ப வரும்போது தரிசனம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு மலை ஏறலான்னு நினச்சோங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி 9 மலை அடிவாரத்தில் யானை வந்துருச்சுங்க. ஸோ அதனால் அன்னதானமும் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பொருட்கள் பாதுகாப்பறை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேகுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. உங்களோட பேக்கில் ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா கையில் எடுத்துக்கிட்டு பர்ஸு, அமௌண்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேகை அங்கே வச்சுட்டு போயிடலாங்க. வச்சுட்டு மலை அடிவாரத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்ட் கிட்ட நம்மளோட பிளாஸ்டிக் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க, 20 ரூபா. திரும்ப நீங்கள் வரும் பொழுது அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனை கொடுத்தீங்கன்னா 20 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மலை அடிவாரத்திலேயே அழகான ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. நாங்கள் போகும்போது சரியாக பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை வணங்கிட்டு மலை நல்லபடியாக ஏறணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பித்தோங்க. இப்போது மலை ஓப்பன் பண்ணி 9 நாள் தாங்க ஆகுது. நாங்கள் சரியாக பிப்ரவரி 10ஆம் தேதி போயிருந்தோம். ஸோ கூட்டம் அதிகமாக இல்லை, ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் முறை வெள்ளியங்கிரி மலை ஏறுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் அதிகம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலும் ஃப்ரூட்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. மலை மேலேயே கடைகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி 10 நாள்லேயே போனதுனால கடைகள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் கடைகள் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே மலை மேலேயே கிடைச்சிரும். பட் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கீழே இருந்து மேலே தூக்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முறை போகும் பொழுது உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால் நீங்கள் எல்லாமே மேலேயே வாங்கிக்கலாம். மலை ஏறி கொஞ்சம் தூரத்திலேயே ரைட் சைடு ஒரு பாதை இருக்குங்க. அந்த பாதைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு அழகான குகை இருக்குங்க. அந்த குகையில் சிவபெருமான் இருப்பார். இந்த குகையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்திலேயே சிவனோட முகமும் செதுக்கி இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வெள்ளியங்கிரி முதல் மலை கீழிருந்து வெள்ளை விநாயகர் கோயில் வரைக்கும் இருக்குங்க. இந்த மலை ஃபுல்லாகவே நம்ம மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகள் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டுகளை போட்டவரோட ஜீவ சமாதி 4வது மலையில் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும், கொஞ்சம் அன்னீவனாகவும் இருக்கும். எடுத்தவொடனே நீங்கள் ரொம்ப செங்குத்தான படிக்கட்டுகளில் ஏறுறதுனால நிறைய பேர் இந்த மலையிலேயே திரும்பிடுறாங்கங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ஏற ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போது மழை ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணி ஒரு 10 நாள் தானே ஆகுது. ஸோ சைடில் எதுவும் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் எந்த ஒரு பொல்யூட்டும் ஆகாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே 1-2 வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ இந்த மழை பிப்ரவரி 1 எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அதே போல் மே 30 அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. தயவு செஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருட்களை திரும்ப எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே போட்டுட்டு போகாதீங்க. இப்போ நாங்கள் மழை ஓப்பன் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே வந்துட்டோங்க. மழை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த சவுண்டை நீங்களே கேளுங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்போ ஏறினீங்க? 6 மணிக்கு. நேற்று 6 மணிக்கா? ஓகே ஓகே. 6 மணிக்கு இறங்கிருக்கேன். கூட்டமா மேலே? ஓகே ஓகே ப்ரோ. ஆண்டி சொன்னீங்களா தண்ணி இருக்கா? தண்ணி இருக்குதுல்ல, மூணாம் இருக்குதுல்ல தண்ணி. ஓகே ஓகே ப்ரோ. சரி, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த முதல் மலை படிக்கட்டுகள் ஏற ஏற இந்த படிக்கட்டுகள் வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுங்க. முடியவே முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த படிக்கட்டுகள் ஏறினீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் ஆனதுனால தாங்க கூட்டம் இல்லை. நீங்கள் மகா சிவராத்திரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்தீங்கன்னா கூட்டம் நல்லா அதிகமாகவே இருக்கும். மகா சிவராத்திரி பௌர்ணமி டைம்லலாம் இந்த இடத்துல நிற்க கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வெள்ளியங்கிரி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வாங்க. வீக் டேஸில் வாங்க, கூட்டம் இருக்காது. பொறுமையாக மலை ஏறிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக திரும்ப கீழே இறங்கி வரலாம். 1 மணி நேரம் மலையேற்றத்துக்கு பிறகு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோங்க. 7 மணிக்கு மலையேற ஆரம்பித்து கரெக்டாக வெள்ளை விநாயகர் கோயில்கிட்ட வரும்போது மணி சரியாக 8 மணி ஆயிடுச்சுங்க. முதல் மலை ஏறும் பொழுது ஒரு 2 இடத்துல உட்காந்தோங்க. நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா உங்கள் கூட வர்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏற முடியலன்னா பொறுமையாக அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள அவசரப்படுத்தாதீங்க. முதல் மலையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முதல் மலையிலேயே உங்கள் ஃபுல் ஸ்டாமினாவை காமிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாரும் வேகமாக ஏறாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் 9:10க்கு 2வது மலை ஏற ஆரம்பித்தோங்க. முதல் மலை மாதிரி இல்லைங்க, 2வது மலை வந்து ஃபுல்லாக பாதை மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் மேடாக போகுங்க. 2வது மலை வெள்ளை விநாயகர் கோயிலில் ஆரம்பித்து வழுக்குப்பாறையில் முடியுங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டுகளும் இருக்குங்க. முதல் மலை ரொம்பவும் காற்றே இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. 2வது மலை அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டுங்க. காற்று ஜிலு ஜிலுன்னு வீசிச்சுங்க. முதல் மலை ஏறி நம்ம டிஷர்ட் ஃபுல்லாக வேர்வையாக இருந்துச்சு. அந்த வேர்வையோட நம்ம மேலே காற்று படும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க 2வது மலையில். 2வது மலையும் 3வது மலையும் மூங்கில் காடுகள்னு சொல்லாங்க. இங்கே மூங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள் இந்த மூங்கில்லாம் எப்படி உடச்சிருக்குன்னு. இதெல்லாமே யானையோட வேலை தாங்க. யானைகள் நடமாட்டம் இந்த மலைகளில் அதிகமாக இருக்கும். இந்த 4 மாதம் மட்டும் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால யானைகள் வேறு இடத்துக்கு போயிடும். அதனால தான் இந்த 4 மாதங்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இப்பயே கூட நேற்று பிப்ரவரி 9ஆம் தேதி மலை அடிவாரத்துக்கு யானை வந்திருக்குங்க. நீங்கள் பட்ஜெட்டில் வெள்ளியங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ்னால் வீட்டில் இருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா மலை மேலே எல்லாமே ரேட் அதிகம். அவங்களும் கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலே தூக்கிட்டு வராங்க. உங்களுக்கு அமௌண்ட் அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை, செலவானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, டீ, காஃபி, சுக்கு காஃபி, பிஸ்கெட்ஸு, மிக்சர், முறுக்கு எல்லாமே மலை மேலே கடைகள் இருக்குது. நிறைய கடைகள் நாங்கள் போகும்போது தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு மலையிலையுமே கடைகளும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க. 2வது மலை வழுக்குப்பாறையோட முடியுதுங்க. வழுக்குப்பாறைக்கு முன்னாடி, அதாவது வழுக்குப்பாறை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்குங்க. அந்த கல்லுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாதை மாதிரி போகுங்க. அந்த பாதைக்குள்ள ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அங்கேயும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. இப்படி தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வழுக்குப்பாறை ஏற ஆரம்பிக்கணுங்க. வழுக்குப்பாறை சதுரகிரியிலே இருக்குங்க. சதுரகிரியில் வழுக்குப்பாறை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வழுக்குப்பாறை கொஞ்சம் பெருசுங்க. பாறையில் ஏறுறதுக்கு படிக்கட்டுகளும் வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக அதில் ஏறி போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு சிரமமும் இல்லைங்க. இந்த வழுக்குப்பாறை முடிஞ்சதுன்னா ஒரு சுனை வரும். அதோட 2வது மலையும் முடிஞ்சிருங்க. 2வது மலை கொஞ்சம் சின்ன மலை தான். நம்ம எங்கேயுமே உட்காராமல் பொறுமையாக ஏறிடலாங்க.
வழுக்குப்பாறை ஏறி முடிச்ச உடனே ஒரு சுனை வருங்க. அந்த சுனையிலிருந்து 3வது மலை ஆரம்பமாகுதுங்க. சுனையில் தண்ணி வருது. அந்த தண்ணியை நம்ம பிடிச்சிக்கலாம். குடிக்கிறதுக்கு அவ்வளோ பியூராக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. 3வது மலை ஒரு சுனையில் ஆரம்பிக்குங்க. அந்த சுனையில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். சுனையில் பைப் கனெக்ட் பண்ணி தண்ணி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மலையேற ஆரம்பிக்கலாங்க. 3வது மலைக்கு நாங்கள் வரும்பொழுது மணி சரியாக 9:10ங்க. 10 நிமிஷம் 9:20 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 9:20க்கு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சுனையில் கூட்டமே இல்லைங்க. நான் போன வருஷம் வரும்பொழுது இந்த சுனையில் தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும் 20 நிமிஷம் பக்கமாக நான் லைனில் வெயிட் பண்ணேங்க. 3வது மலை ஆரம்பத்தில் கொஞ்ச தூரம் நடந்தாலே பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்சு வழிபட்ட ஒரு குகை இருக்குங்க. அந்த குகையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் சுற்றி பாம்பு இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும். 3வது மலை ஆரம்பத்திலேயே அங்கே தெரியுது பாருங்களேன், அந்த கல்லு கீழே தான் அந்த குகை இருக்குது. இந்த சின்ன குகைக்குள்ள அழகா சிவலிங்கம் இருக்குங்க. உள்ள ஒரு நபர் மட்டும்தான் போக முடியும். அந்த குகை ஃபுல்லாகவே திருநீர் இருக்குங்க. அந்த திருநீரை பூசிட்டு அங்கே உட்காந்து அவரை வழிபடுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இந்த முறை மலைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு குகையில் இருக்கிற சிவபெருமானுக்கு பூ வைக்கலான்னு சொல்லி வீட்டில் இருந்தே பூவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூவை வச்சுட்டு இங்கே உட்காந்து வழிபாடு செஞ்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தேங்க. 3வது மலை ஃபுல்லாகவே மேக்ஸிமம் கல் படிக்கட்டு தாங்க இருக்கும். ஸோ ஈஸியாகவே ஏறிடலாம். இந்த படிக்கட்டுகள் முதல் மலை மாதிரி ரொம்பவும் செங்குத்தாக இருக்காது. ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். கடை போடுற வேலை இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இடத்துல கடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திக். ஓகே, எங்கேருந்து வரீங்க? சேலம் ஆத்தூர். பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேருந்து வரீங்க. நீங்கள் என்ன ஊர்? சேலம் ஆத்தூர் தான். சரி, சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருந்துச்சு மேலே? செகண்ட் டைமா? ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? கரெக்டாக மணி முதல் படிக்கட்டு வைக்கிறப்போ 9:03. ஓகே ஓகேண்ணா. லாஸ்ட் படிக்கட்டு வைக்கிறப்போ 6:45. சாரி, 4:15. 4:15. ஓகே. மறுபடியும் வெளியே வரக்குள்ள சாமியெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கொண்டாந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் முதல் படிக்கட்டு எடுத்து வைக்கிறப்ப 6:45. இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் 3 hours ஆயிடும். அவ்வளோதான், இன்னும் 2 hourல இறங்கிடலாம். போங்க. சரி, பார்த்து போங்க. பாய். நீங்கள் வெள்ளியங்கிரி மலையோட முழு இயற்கை அழகையும் பார்க்கணும், அமைதியாக ஒரு ட்ராவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரமாக வாங்க. அப்படி இல்லை மேலே கடைகள்லாம் நிறையா இருக்கணும், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக மேலே போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் நான் மேலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக மார்ச் மாதத்தில் வாங்க. அதுக்குள்ளே மேலே எல்லா கடையும் வந்துடும். முதல்ல நான் வெள்ளியங்கிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மந்தில் போனேங்க. ஏப்ரல் எண்ணில். அப்போது மேலே நிறைய கடைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு சுனையிலையுமே கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சாமியை தரிசனம் பண்ணும்போதும் லைனும் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் நான் போகும்போது கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 3வது மலை ஒரு சுனையோட முடியுங்க. 3வது மலை முடியும் பொழுது ஒரு சில இடத்துல ஏற்றங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு சில இடத்துல மட்டும் அதுவும் பொறுமையாக குச்சி ஊனி நம்ம ஏறிடலாங்க. 3வது மலையோட முடிவில் ஒரு சுனை வருங்க. அங்கே நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் 6வது மலையை தாண்டி 7வது மலையில் மட்டும்தான் குடிக்க தண்ணி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் இங்கேயே பிடிச்சிக்கோங்க. கடைகள் இருந்துச்சுன்னா கடையில் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். பட் ரேட் கொஞ்சம் அதிகம்தாங்க. 3வது மலை வரைக்கும் நீங்கள் நிழலில் நடந்திருப்பீங்க. 4வது மலைக்கு போயிட்டீங்கன்னா அதிகம் நிழல் இருக்காது, வெயில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொடி சுடுற பிரச்சனையும் இருக்கும். 4வது மலையிலேருந்து நம்ம வெயிலில் நடப்போங்க. பகலில் மலை ஏறுறவங்களுக்கு வெயில் பிரச்சனை இருக்கும். இந்த நேரத்தில் செருப்பு போட்டு மலை ஏறலாமா இல்லை வெறுங்காலில் ஏறலாமாங்கிறதுக்கு கோயில் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் முடிஞ்சளவு வெறுங்காலில் ஏறுங்க, இல்லை ஷூ போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு செருப்பு மட்டும் போடாதீங்க, வலிக்கி விடும். 3வது மலையை நம்ம தாண்டின உடனே ரொம்ப வெயில் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோங்க பகலில் மலை ஏறுறவங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கோரப்புல், நடுவில் மட்டும் பாதை வந்துச்சுன்னா நீங்கள் 4வது மலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் வெறும் காலில் மலை ஏறுறீங்க, தர ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல நீங்கள் சாக்ஸ் போட்டுட்டு மலை ஏறலாங்க. 4வது மலையை நம்ம 2 பாதியாக பிரிக்கலாங்க. முதல் பாதி கொஞ்சம் மேடாக இருக்கும், படிக்கட்டுகள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சமதளமாக தாங்க இருக்கும். அதில் நம்ம ஈஸியாக போயிட்டே இருக்கலாங்க. இதுக்கு மேலே 4வது மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் ஃபுல்லாமே வியூ பாயிண்ட் தாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குற ஒவ்வொரு இடமுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. 4வது மலையிலேருந்து தான் நீங்கள் ஈசாவோட ஆதியோகி ஸ்டாச்சுவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். 4வது மலை ஏற ஆரம்பித்த உடனேயே நீங்கள் ஆதியோகியை பார்க்க முடியுங்க. ஆனால் கீழே ரொம்ப மேகமூட்டம் அதிகமாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது. 4வது மலையில் ஒரு அழகான கடை ரெடி ஆயிருச்சு. ஃபுல்லாக குச்சிலாம் வச்சு அந்த பந்தல் மாதிரி கூரை மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ குளுகுளுன்னு இருந்துச்சுங்க. வெளியே வெயில், ஆனால் இதுக்குள்ளே இந்த புல்லோட ஸ்பெஷாலிட்டியாட் இருக்குது. உள்ளே குளுகுளுன்னு இருக்குங்க. போன முறை நாங்கள் 4வது மலை ஏறும் பொழுது இங்கே நிறைய கடை இருந்துச்சுங்க. கடையில் சுக்கு காஃபி குடிச்சிட்டு போனோம். 30 ரூபாய், நல்லா இருந்துச்சு. பட் இப்போ தான் கடை போட்டுட்ருக்காங்க.
கீழே ஆதியோகி ஸ்டாட்டோ ரொம்ப பனி அதிகமாக கீழே இருக்குது. நாங்கள் பனிக்கும் மேலே மேகத்துக்கும் மேலே இருக்கிறதுனால சரியாக தெரியலங்க. இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு 4வது மலையிலேருந்து 7வது மலை வரைக்குமே சொர்க்கன்னு சொல்லலாங்க. பார்க்குற ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 7வது மலை மட்டும் ஏற சிரமமாக இருக்கும். இருந்தாலுமே நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஏறினோம்னா நம்ம போகிறதே தெரியாதுங்க. 4வது மலை ஏறி முடிச்சிங்கன்னா தூரத்தில் அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு கல் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து அந்த கல் வரைக்கும் 5வது மலைங்க. அந்த கல்லை தான் பீமன் கலியுருண்டைன்னு சொல்லுவோம். அந்த கல் பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்கும். 5வது மலை ஃபுல் அண்ட் ஃபுல் சமதளம் தாங்க. நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாங்க. நடுவில் ஒரு சின்ன சின்ன ஏற்றம் இறக்கம் மட்டும் வரும். மற்றபடி 5வது மலை சமதளம் தாங்க. இந்த சமதளத்தில் நடக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த 5வது மலையில் காற்று ஜிலு ஜிலுன்னு வீசுது. இப்போ மணி சரியாக 11:50ங்க. இந்த டைமில் கூட மலை மேலே காற்று அவ்வளோ ஜில்லுன்னு வீசுதுங்க. வெயிலே தெரியல. க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கிற டைமில் 5வது மலையில் நடக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு ஒத்தடி பாதையில் மேகத்துக்கு பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க. வந்துட்டோங்க. ஒரு 5வது மலை பக்கமாக ஏறிட்டு இருக்கோம். உண்மையாலுமே நிறைய பேர் நைட்டில் ஏறுறீங்க. ஆனால் பகலில் ஏறினீங்கன்னா அந்த ஃபீலே தனிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே 4வது மலை 5வது மலை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும் நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட்டு. இங்கே அடிக்கிற காற்று, ஏதோ ஒரு பறவையோட சத்தம். இங்கே பாருங்க, ஒரு 2 மலை அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போகுது. மற்றபடி ஃப்ளாட் தான். அடிக்கிற காற்று, மணி இப்போ 12ஆவது, சரியா 12. வெயில் அடிக்குது, பொடி சுடலை, காற்று அப்படி ஜில்லுன்னு வீசுது. மழை ஃபுல்லாக குருவியாக பறந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்களேன். அங்கே பாருங்க ஒரு பெரிய கல் தெரியுது. அதான் பீமன் கலியுருண்டை. அங்கே போய் நின்னா நம்ம 7வது மலையோட வியூவை பார்ப்போம். அது பார்க்கும்போது நம்ம ஏறின டயர்டு எல்லாமே குறைஞ்சிடும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த ஆரஞ்சு கலர் கவர் போட்ட கடையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் இந்த மலைக்கு பாதைகள் அமைச்சு கொடுத்த ஒட்டர் சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. இப்போது பாதை இருக்கிற இந்த 7 மலையே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம். ஆனால் அப்போது பாதையே இல்லாமல் இந்த இடத்துக்கு படிக்கட்டுகள் போட்டு கொடுத்தவர் தாங்க அந்த ஒட்டர் சித்தர். அவரோட ஜீவசமாதி இந்த கடைக்கு முன்னாடி தான் இருக்குது. இந்த கடைக்கு முன்னாடி 2 ரோடு பிரியுங்க. அதில் 2வது ரோடு இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ரைட் சைடு கல்லுலாம் நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட போய் பாருங்க, அவரோட ஜீவசமாதி இருக்கும். கண்டிப்பா அதை பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு போங்க. நான் 2023 முறை வெள்ளியங்கிரி வரும்போது இந்த வழியில தான் போனேன். ஆனால் இவரோட ஜீவசமாதியை நான் பார்க்கவே இல்லை. 2வது முறை வரும்போது தான் பார்த்தேன். 3வது முறை வரும்போது தான் கரெக்டாக இடத்தோட எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. இவரை பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு போங்க. வந்துட்டோங்க. இந்த கல்லை தான் பீமன் கலியுருண்டைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நடந்து வந்த பாதை. அந்த ஒத்தடி பாதையில் அங்கேருந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கோங்க. வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கோபுரத்தை பார்ப்போம். அதை பார்க்கும்போது நம்ம ஏறி வந்த டயர்லாம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? அங்கே தான் சிவன் இருக்காரு. அது கீழே கோபுரம் மாதிரி, வெள்ளியங்கிரி கோயிலுக்கு அந்த கோபுரம் மாதிரி 7வது மலை. அவ்வளோதான், 5வது மலையை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு இறக்கம் இறங்கினா 6வது மலை ஆண்டி சொன்னேன். இதுக்கு மேலே நம்ம கோபுரத்தை பார்த்துக்கிட்டே ஏறிடலாம். அது கீழே தான் அவர் இருக்காரு. பார்த்துக்கிட்டே ஏறிடலாங்க. ஆண்டி சொன்னையில் குளிச்சோம்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம போய் சாமி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஏறி வந்த டயர்டில் பாதி இந்த 7வது மலையில் இருக்கிற கோபுரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மீதி ஆண்டி சுனையில் நம்ம குளிச்சாலே போயிருங்க. எப்பயுமே ஆண்டி சுனையில் குளித்ததுக்கப்புறம் நம்ம 7வது மலை ஏறும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோங்க. எந்த ஒரு டயர்டுமே இருக்காது. 6வது மலை சரியா இங்கேருந்து ஆரம்பிச்சு ஆண்டி சுனையோட முடியுதுங்க. ஆண்டி சுனைக்கு முன்னாடி ஒரு பெரிய இறக்கம் வரும். அந்த இறக்கத்தில் இறங்கினோம்னா 6வது மலை முடிஞ்சிருச்சுங்க. இந்த இறக்கம் தாங்க. இந்த இறக்கத்துல இருந்து கீழே இறங்கின உடனே ஆண்டி சுனை. அந்த ஆண்டி சுனையில் நம்ம குளிச்சுட்டு அடுத்து 7வது மலை ஏற ஆரம்பிக்கிறோங்க.
ஆண்டிசுனையோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியில் எப்பயுமே தண்ணி இருக்குங்க. கடுமையான கோடை காலத்தில் கூட இங்கே தண்ணி இருக்கும், மே மாதத்தில் கூட இங்கே தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. மத்தியானம் வெயில் அடித்து நவுத்தும், நம்மளால் நிற்க முடியாது. ஆனால் இந்த தண்ணியில் இறங்கினோம்னா ஐஸ் மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குங்க. ஊசி போட்ட மாதிரி சுருக்கு சுருக்குன்னு இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே ஒரு சிவபெருமான் இருப்பாருங்க. இந்த தண்ணியில் இறங்கி நம்ம குளித்தோம்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மாதிரிங்க. நம்ம உடம்புல இருக்கிற டயர்ட்லாம் போய் திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தண்ணியில் இறங்கி குளிச்சுட்டு அந்த சிவனை தொட்டு வணங்கிட்டு வெளியே இருக்கிற சிவனையும் வழிபாடு செஞ்சுட்டு திரும்ப மலையேற ஆரம்பித்தோங்க. 7வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி 7வது மலை அடிவாரத்தில் ஒரு சுனை இருக்குங்க. அங்கே தண்ணி வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. நீங்கள் 7வது மலையில் தங்குற மாதிரி இருந்தால், அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே தண்ணி கிடைக்காது. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இங்கேயே பிடிச்சிக்கோங்க. சாமி கும்பிட்டுட்டு உடனே வர்ற மாதிரி இருந்தால் தண்ணி அதிகம் பிடிக்காதீங்க. ஏன்னா வெயிட்டு தூக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் எப்பயுமே 7வது மலை ஏறும் பொழுது தண்ணி பிடிச்சிக்குவேன். ஏன்னா நான் வீட்டில் இருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சாப்பாடை வந்து மேலே 7வது மலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவராச்சும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க இறங்க ஆரம்பிப்பேன். 7வது மலை ஃபுல் அண்ட் ஃபுல் செங்குத்து தாங்க. நம்ம ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க. நாங்கள் 7வது மலை அடிவாரத்துக்கு வரும்போது சரியாக மணி 1:30ங்க. நாங்கள் இந்த முறை வெள்ளியங்கிரி வரும்போது ரொம்பவும் பொறுமையாக ஏறலான்னு பிளான் பண்ணோம். ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு 7வது மலை அடிவாரத்தில் இரட்டை விநாயகர் இருப்பாங்கங்க. அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மலையேற ஆரம்பிப்போம். 7வது மலையை 4 கால் மலைன்னோ சிவன் முடிமலைன்னோ சொல்கிறாங்கங்க. இந்த மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல நம்ம 2 கையையும் கீழே ஊனி தவழ்ந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால தான் இந்த மலையை 4 கால் மலைன்னு சொல்கிறாங்க. 2023 நான் முறை வெள்ளியங்கிரி மலை ஏறினேங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. 7வது மலை தான். மலை ஏறும் பொழுது அடுத்த முறை இங்கே வருவோமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் மலை ஏறி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அது எல்லாமே மாறி அடுத்த முறை எப்போ வருவோம் அப்படின்னு நமக்குள்ளேயே கேள்வி கேட்க வச்சிருச்சுங்க இந்த வெள்ளியங்கிரி மலை. உச்சி வெயிலில் மலை ஏறிட்டு இருக்கோங்க. ஆனால் பொடி அதிகம் சுடலை, வெறுங்காலில் தான் ஏறிட்டு இருக்கேன். ஸோ ஏறிக்கிட்டே இருந்தேன். சரியான காற்று. என்னதான் வெயில் இருந்தாலும் மலை மேலே ஜில்லுன்னு தாங்க இருக்குது, சிலு சிலுன்னு. 7வது மலை ஏறுறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. ரெகுலராக ஏறுறவங்க, நிறைய டைம் மலையேற்றம் செஞ்சுருக்கிறவங்க 1 மணி நேரத்தில் ஏறிடுவாங்க. ஸோ நீங்கள் முறை வரீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை தாங்க. நம்ம கூட வர்றவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். நம்ம யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தோம்னா அவங்கள நம்ம பாதியில் விட்டுட்டு போகக்கூடாதுங்க. இந்த 7வது மலையில் ஒருத்தவங்க சப்போர்ட் இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக ஏறுறவங்களால ஏற முடியும். பாருங்கள், கரெக்டாக சிவபெருமான் வெள்ளியங்கிரியோட உச்சியில் 6000 அடி உயரத்தில் இருக்கிற ஒரு சின்ன குகையில் பஞ்சபூதலிங்கமாக இருக்காருங்க. மலை உச்சியில் அவரை பார்க்க எவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோம். நாங்கள் 7 மணிக்கு மலையேற ஆரம்பித்து மேலே சாமி கும்பிடும்போது 2:45ங்க. லாஸ்ட்டு 2 டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். பட் இந்த டைம் நாங்கள் வரும்போதே பொறுமையாக வரணும், ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ரசித்து பொறுமையாக வரணும்னு வந்தோங்க. அதனால தான் இந்த லேட்டு. கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. அவர்கிட்ட வந்துட்டோம்னாலே இந்த வேல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே அப்படியே நடக்கும்போது கைலாயத்தில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருதுங்க. அவ்வளோ வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்குது. அதுவும் நாங்கள் வந்தது இந்த டைம் கூட்டமே இல்லை, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். மலை ஃபுல்லாக இயற்கை காட்சியோட அமைதியோட பேரழகோடு இருக்குங்க. சிவபெருமானை வணங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க கீழே இறங்கணும். சிவபெருமான் வெள்ளியங்கிரி மலையில் பஞ்சபூத பக்தர்களுக்கு தரிசனம் தருவாருங்க. கீழே நிலம், மேலே ஆகாயம், நடுவில் இருக்கிற 3 லிங்கங்களும் நீர், காற்று, நெருப்புங்க. 7வது மலையில் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கிறதுக்கே என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரிலங்க. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு திரும்ப இறங்க ஆரம்பித்தோங்க. ஏறும்போது ரொம்ப பொறுமையாக ஏறணும். ஆனால் இறங்கும்போது நாங்கள் கடைசி பஸ்ஸை பிடிக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமாக 8 மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டோங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வரலான்னு பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. அவசரம் வேணாம். யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பொறுமையாக கீழே இருந்து மேலே கூட்டிகிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அவசரப்படுத்த வேணாம். அவசரப்படுத்தினா ஏறுறதும் சிரமம். வெள்ளியங்கிரியை பற்றி நான் ஏதாச்சும் சொல்ல விட்டுருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு கோயில்லையோ இல்லை டூரிஸ்ட் பிளேஸ்லையோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.